இந்த நாளில் நம்ம பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும். ஒரு சபையாரும் சரி, ஊழியர்களும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ ஆண்டு சமூகத்தில் நம்ம பரிசுத்தமாக இருந்து அவர் சமூகத்துக்கு போகும்போது நம்ம எல்லா ஜெப குறிப்பில் அவர் நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. இப்போ பரிசுத்தமாக நம்ம என்ன இருக்க வேண்டும். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9, 10 அந்த வசனம் வாசிப்போம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம். கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரனையும் வரவழைத்து ஸ்நானம் பண்ணி உள்ளங்கி போட்டு தலையிலே பாகையை தரித்து பரிசுத்த பீடம் பொற்பட்டத்தை கட்டினான். மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் ஆணுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்கிறப்பல ஆரோனையும் அவன் குமாரையும் வரவழைத்து அவளை குளிக்க வச்சு அவங்கள உள்ள ஆடையெல்லாம் போட்டு அந்த யோகத்தின் விசித்திரமான கட்சியெல்லாம் கட்டி மார்பதகத்தெல்லாம் அணிந்து தலையின் மேல் பாகை வைத்து அந்த பரிசுத்த கிரீடெல்லாம் சூட்டி அபிஷேக தைலத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க எடுத்து வாசத்தலத்தையும் அதில் யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோடைய சிரசில் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பணி செய்வதற்கு, ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு அவரை பரிசுத்தப்படுத்தி மோசே என்ன பண்ணாரு, அபிஷேகம் பண்ணார். அல்லேலூயா. அந்த வேலை செய்வதற்காக, கர்த்தருடைய பணி செய்வதற்காக அவரை பரிசுத்தப்படுத்தினான். லேவியராகமம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் படிங்க. லேவியரம் 8:30. மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேல் இருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரன் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். அல்லேலூயா. பாருங்க, மோசே அடுத்து என்ன பண்ணார் பாருங்க, அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேல் இருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரத்தின் மேலும் அவன் குமாரன் மேலும் அவனுடைய குமாரனுடைய அந்த வஸ்திரத்தின் மேலே என்ன பண்ணுறான், அதை குமாரன் வஸ்திரம் மேலே பரிசுத்தப்படுத்தி அதை தெளித்து அவன் பரிசுத்தப்படுத்தினான். அல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை அந்த எப்படி அவளை பரிசுத்தப்படுத்தி அவளை அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே அனுப்புகிறவள் பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த வஸ்திரத்தின் மேலாம் தெளித்து, வேத வசனம் சொல்லுது, வஸ்திரத்து மேலே தெளித்து என்ன பண்ணாங்க, வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். அல்லேலூயா. வஸ்திரங்கள் என்ன பண்ணாங்க, பரிசுத்தப்படுத்தினான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு போகும்போது ட்ரெஸ் போடுவேன், ஆலயத்துக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ் போடுவேன். அல்லேலூயா. ஒரு முறை நான் வீட்டில் என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் கைட்டி ஆங்கரில் மாட்டி வைக்கும்போது எல்லா துணியும் எடுத்து ஊற வச்சு துவைச்சிட்டாங்க. அதில் ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருந்தது. என்னென்னா அந்த கூட்டத்துக்கு போகிற ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருந்தது. சரி, ட்ரெஸ்ஸு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டத்துக்கு போடுகிற அந்த ட்ரெஸ்ஸு எடுத்து நான்
போட்ட மாத்திரத்தில் எனக்கு அந்த தேவனுடைய வல்லமை அந்த இறங்கி எனக்கே ஒரு மாதிரி மயக்கம் வந்து அப்படியே கீழே வர உட்காந்துட்டேன். அந்த ப்ரெசன்ஸு அந்த தாங்க முடியாமல் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு முறையிலும் இந்த கூட்டம் நடத்தும்போது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் கூட்டம் நடத்தும்போது, அந்த கூட்டத்தில் பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அநேகருக்கு தேவன் சுகம் கொடுக்கும்போது பாருங்கள், அந்த ஆடையில் வல்லமை அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் ட்ரெஸ் இல்லாதனா அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்ட பிறகு, அந்த துணியை போட்ட பிறகு ஒருவேளை பாருங்கள், அந்த தேவன பிரசன்னம் என் மேலே இறங்கினது. அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை அந்த வஸ்திரம் கூட நமக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். பிரசங்க அதிகாரத்தை சொன்னார். பிரசங்கில் 8:9 சொல்கிறார், உன்னுடைய தலைக்கு எண்ணெய் குறையாமலும் உன்னுடைய வஸ்திரம் எப்படி இருக்குமா, வெண்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சொல்கிறார். அப்போ எண்ணெய் வந்து பரிசுத்தத்திற்கு அடையாளம். அல்லேலூயா. ஆமாம், அப்போ எப்போதும் வந்து நம்ம ஒருவேளை அந்த பரிசுத்தமாக இருக்கணும், அந்த அபிஷேகம் நம்ம மேலே குறையக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், மோசே வந்து அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. யாத்திராகமும் 40ஆம் அதிகாரம் 30, 31, 32 படிங்க. யாத்திராகம் 40, 31, 32. ஆசரிப்பு கூடாரத்தில் பாருங்க, அவ்விடத்திலுள்ள மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போதும் பலிபீடத்தண்டையில் சேர்கிற போதும் அவர்கள் கழுவிக்கொள்வார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவங்க அந்த ஆசாரிப்பு கூடத்துக்குள்ளே போகும்போது கூட உள்ளே போகும்போது பலிபீடத்தின் அண்டையில் சேர்கிற போதும் அவர்கள் கழுவிக்கொள்வர் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. நீங்கள் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா அவங்க தொழுகைக்கு போனாங்கன்னா சுத்தமாக அவங்க போவாங்க. கை கால் எல்லாம் மூக்கை கூட கழுவாங்க. அவ்வளோ அந்த நகத்தில் இருக்கிற அழுக்கு எதுவுமே இருக்கும், அவ்வளோ சுத்தமாக அந்த இடத்துக்கு போய் அவங்க தொழுது கொள்ளுவாங்க. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், இந்த மோசே வந்து கற்பித்தபடியே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது பலிபீடத்தண்டையில் சேர்கிறது போலும் அவர்கள் கழுவிக்கொள்வார் என்று சொல்லப்படுது. கைகளையும் காலையும் என்ன பண்ணலாம், கழுவிக்கொள்வார். பரிசுத்தப்படுத்தி கொண்டு தான் அந்த இடத்துக்கே போவார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட சரி, இல்லை வெளியில் எங்கேயாவது நீங்கள் போயிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் உங்களை கை காலை கழுவிக்கொண்டு சுத்தமாக பரிசுத்தத்தோடு ஆண்ட சமூகத்தில் நீங்கள் அவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க போக வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமாம், நம்ம பரிசுத்தமாக ஆண்ட சமூகத்துக்கு வர வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தர் என்ன பண்ணீங்க, தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாத்திராகமும் 33ஆம் அதிகாரத்தில் 9, 10, 12 படிங்க. யாத்திராகம் 39 அதில் சொல்ல பாருங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது கர்த்தர் மோசையோடு என்ன பண்ணாரா, பேசினார். கவனிங்க, அந்த யாத்திராகம் 33 பாரு, 33 தான் படிங்க. 33 9, 10. தங்கள் கூடார வாசல் என்ன பண்ணலாம், பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்தில் 9, 10 வசனம் சொல்லப்படுது, மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்றது, கர்த்தர் மோசையோடு பேசினார். அல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை பரிசுத்தமாக கை காலம் கழுவிக்கொண்டு அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே அவங்க போன பிறகு கூடாரத்தில் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நீங்கள் கூட பாருங்கள், நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும்போது சரி, இல்லை வீட்டுக்குள்ளே நீங்கள் ஜெபிக்க போகும்போது சரி, உங்கள் ஒருவேளை அந்த மேகஸ்தம்பம் வந்து மேலே வந்து நிற்கணும். அல்லேலூயா. மேகஸ்தம்பம் வந்து என்ன பண்ணுமா, மேலே வந்து நிற்க வேண்டும். இங்கே அப்படி தான் சொல்லப்படுது வாசனம். மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்றது, கர்த்தர் மோசையோடு பேசினார்கள். அல்லேலூயா. அப்போது உங்களுடைய
வீட்டுக்குள்ளே போகவும் சரி, இல்லை ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வரும்போதும் சரி, என்ன பண்ணுவோம், மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றதுன்னு சொல்லப்படுது. உங்கள் கூட வரணும். இஸ்ரேல் ஜனங்க பாருங்கள், மேகஸ்தம்பம் மேலே எழும்பும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாளையத்தை விட்டு இல்லை அந்த கூடாரத்தை பிரித்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, புறப்பட்டு அவங்க செல்வாங்க. மேகம் எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்துல அங்கேயே அங்கே கூடாரம் போட்டு அங்கேயே இருப்பாங்க. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஆசாரிப்பு அந்த கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கையில் மேகஸ்தம் இறங்கியது. அல்லேலூயா. அப்போ இறங்கி அவரோடு கர்த்தர் என்ன பண்ணுறான், பேசினாராம். 11ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் எப்படி அவனோட பேசுகிறப்பார், அவன் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால வேத வசனம் சொல்லுது, மோசையோடு முகமுகமாக பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். நூனின் குமாரன் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனை வாலிபன் ஆசாரிப்பு கூடத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. பாருங்கள், அப்படி நம்ம பரிசுத்தமாக நம்ம வாழ வேண்டும். யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 6, 7, 8 படிங்க. யாத்திராகமும், அப்போது மோசே இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெரித்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து கவனிங்க, அந்த வசந்த அங்கே சொல்கிற பாருங்க. யாத்திராகம் 24ஆம் அதிகாரத்தில் 6 படிக்கும்போது, அப்போது மோசே அந்த இரத்தத்தை பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தில் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அல்லேலூயா. அப்புறம் உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காது கேட்காம வாசித்தான் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்வோம், சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அல்லேலூயா. அப்போ ஏன் அந்த உடன்படிக்கை புஸ்தகத்தை அந்த வார்த்தை கேட்கும்போது நீங்கள் கூட பாருங்க, பாஸ்டர்மார் உங்களுடைய வேத வசனத்தை அவர் சொல்லும்போது நீங்கள் கேட்கணும். அந்த வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆமாம், வேத வசனத்தை நீங்கள் கேட்க கேட்க நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவில் சத்தியம் என்ன பண்ணுமா, விடுதலை ஆக்கும். அப்போ வேத வசனம் தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். யோவான் 17:17 சொல்கிறாரு, படிக்க பார்க்கும். யோவான் 17:17 சொல்கிறாரு. யோவான் 17:17 படிக்க பார்க்கும். வேத வசனத்தை பற்றி சொல்லப்படும். யோவான் 17:17 சத்தியத்தினாலே அவரை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. சத்தியத்தினாலே அவர் என்ன ஆக்குனீங்க, பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்கிறார். அப்போ வேத வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ மோசே ஜனங்கள் காது கேட்க அவன் வாசித்த பிறகு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்கிறார்கள். வேத வசனம் உள்ளே போகும்போது ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேசுகிறாங்க. பாரு, வேத வசனத்தை அதான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் 10-11 படிங்க. யாத்திராகம் 19 எடுப்பாங்க. யாத்திராகம் 19. பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்து. எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டு கடவர்கள். ஒரு சொல்லுவோமா, கர்த்தர் மோசே நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டு கடவர்கள். அல்லேலூயா. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ஓட்டப்பந்தயம் ஓடும்போது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடும்போது அங்கே கீழே உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு மாஸ்டர் பிடி மாஸ்டர் அன்னியர் மார்க் செட் கோன்னு என்ன பண்ண டக்குன்னு ஓடி போயிடணும். ஃபஸ்ட்டு அன்னியர் மார்க் அப்படி சொல்லும்போது ரெடியாக இருக்கணும். செட்டுமா எழுதி நிற்கணும். 3ஆவது சொல்லும்போது என்ன பண்ண ஓடணும். அல்லேலூயா. இங்கே பாரு, அழகாக சொல்கிற பாருங்க. நீங்கள் எப்படி இருக்கணுமா,
ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் பண்ணேன் பரிசுத்தப்படுத்தி தங்கள் வஸ்திரங்கள்லாம் தோய்த்து 3ஆம் நாளைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வெள்ளிக்கிழமை கூட வேணாம், சனிக்கிழமையிலேருந்தே நீங்கள் இப்போ ஒரு பரிசுத்தமாக இருந்தால் போதும். அல்லேலூயா. சனிக்கிழமை நீங்கள் துணிலாம் துவைச்சி நல்லா அயன் பண்ணி ப்ரேயர் ஜபத்தில் இருந்து வேதம் வாசித்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பரிசுத்தம் அந்த இடத்துல பாருங்கள், அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அயனே பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தான் அயனே பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் துணியே துவைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமாம். அதனால தான் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமாம். அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றார் பாருங்க, இன்றைக்கு நாளுக்கு அவங்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டு கடவுள்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்குள்ளும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையில் இறங்குவார். அல்லேலூயா. நீங்கள் சரியாக ஆயத்தமாகி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா அவர் அப்படியே நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஆலய ஆராதனைக்கு வரும்போது அங்கே இறங்குவாருங்க. உங்களோட பேசுவார். ஒரு அலைய சொல்லுமா, உங்களோட பேசுவார். அவர் உங்களோட என்ன பண்ணுவார்? பேசுவார். அதுதான் சொல்கிறாரு. நேற்று கூட ஒரு வசனம் படித்தேன். என்னன்னா, உபாகம் அதிகாரத்தை எடுங்க, உபாகம் அதிகாரம் எடுங்க. உபாகம் அதிகாரத்தை சொல்கிறாரு பாருங்க. அங்கே தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உபாகம் 23:14 படிங்க. உபாகம் 23:14 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன்னை பாளையத்துக்குள்ளே எங்கே உலாவி கொண்டிருக்கிறாரா? உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உன் வீட்டுக்குள்ளே உன் வீட்டை சுற்றி அங்கே உனக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாது படிக்கு உன் பாளையம் எப்படி இருக்கணுமா? சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நேற்று ஒரு வீட்டில் இந்த செய்தி கொடுத்தேன். இந்த வசனத்தை மாத்திரம் செய்தி கொடுத்து முடித்தோன்னே அவங்களே சொல்கிறாங்க, இல்லையா எங்கள் வீட்டுக்காரு எங்கள் ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. ஒரு 10 பேர் எங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த எப்படி இருக்கணுமா? உன் பாளையம் எப்படி இருக்கணுமா? சுத்தமாக இருக்கணும். உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன்னை காப்பாற்றும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்கும். உன்னை விட்டு அவர் போகக்கூடாதுங்க. அசுசியான காரியம் வீட்டில் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன காரியங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அதாங்க சொல்கிறார். அல்லேலூயா. எந்த காரியம் வீட்டில் இருக்கக்கூடாது. பரிசுத்தமாக உன் பாளையம் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி இங்கே தெளிவாக அங்கே சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுவாருங்க. எப்படி சீனாய் மலையில் இந்த ஜனங்களோட இறங்கி பேசினாரோ அதே போல் உங்களுடைய ஜபாயில் பேசுவார். உங்கள் ஆலயத்துக்குள்ளே நீ துதித்து கொண்டிருக்கும் போது உங்களோட அவர் பேசுவாருங்க. அல்லேலூயா. அதே யாத்திராகம அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் மறுபடியும் நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 3ஆம் நாள் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. 14 படிங்க. 14 படிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் பரிசுத்தப்படுத்தினார். தொய்த்தார்கள். ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள். 3ஆம் நாள் என்ன பண்ண? ஆயத்தப்பட்டு மனைவிடத்தில் சேராதீர்கள் என்றான். அப்போ பாருங்க, அவர் சொல்கிறாரு பாருங்க, அந்த குடும்ப விஷயத்தில் கூட நீங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம். அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒருவேளை இந்த வெள்ளி சனி ஞாயிறு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்கிறேன். அட்லீஸ்ட் சனி ஞாயிறாவது நம்ம பரிசுத்தமாக இருந்து குடும்பக்காரில் ஈடுபடாமல் நீங்கள் பரிசுத்தமாக இருந்து நீங்கள் ஆண்டவரத்தில் வரணும். 16ஆம் வசனம் சொல்லுது, 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் படிங்க. சத்தம் படிங்க. உண்டாயிற்று. நடுங்கினார்கள். பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள்.
ஒரு அலே சொல்லுமா, சத்தம் அலே சொல்லுமா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே, இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெரு அந்த பாட்டு அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, எங்களின் பதில் தந்தீரே. யாரை நான் அழைக்குவேன் என்று அனைத்தையும் சுட்டரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தோணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே, இரவு நேரத்தில் நெருப்பு தோணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அல்லேலூயா. ஒருவேளை பரிசுத்தமா நாம் இருக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அந்த அவர் தேவன் அந்த மலை அடிவாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது தேவன் அவங்களோட என்ன பண்ணாரு, பேசினார். அல்லேலூயா. நீங்கள் யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வசனத்துக்கு படிச்சிங்க. இப்போ நான் வசனம் மறுபடியும் படிக்குமா? சினை மலையில் இறங்கி அது முழுவதும் எப்படி இருக்குதுன்னா புகைக்காடாக இருந்தது, எழும்பிற்று. பாருங்க, இந்த கர்த்தர் சினை மலையிலே கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் மேல் கொடுமுடியில் வரவழைத்தால் மோசே ஏறி போனான் என்று சொல்லப்படுது. அதுக்கு முன்பதாக 18ஆம் வசனத்தில் கர்த்தர் சீனை மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், அந்த இடத்துல ஒரு அக்னி இறங்கினது, தேவனுடைய வல்லம் அந்த இடத்துல இறங்கினது. அல்லேலூயா. ஒரு நம்ம பரிசுத்தமாக பாளையத்திலிருந்து பரிசுத்தம் புறப்பட்டு போகும்போது கர்த்தர் ஆலயத்தில் நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் நீ இருக்கும்போது அவர் உங்களோடு பேசுவார். அந்த அக்னி அபிஷேகம் மேலே இறங்கும், உங்கள் மேலே இருக்கிற சில அசுசியான காரில் எடுத்து போடுவார், உங்களை தேவன் பரிசுத்தப்படுத்துவார். ரோமர் 8:13 சொல்கிறாரு, ஆவினால் தான் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த பரிசுத்தவனுக்கு மேலே இறங்க இறங்க உங்கள் மேலே இருக்கிற சில கெட்ட குணங்கள், ஒரு கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற எந்த செயலையெல்லாம் அதெல்லாம் சுட்டெரித்து போட்டுருவார். அல்லேலூயா. ஏன்னா அந்த அக்னி உங்கள் மேலே இறங்க இறங்க உங்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்க வேண்டும்.
அதற்கு நீங்கள் பரிசுத்தமாக போக வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தர் என்ன பண்ணீங்க, தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி விசேஷத்தை சொல்கிறார், இருந்தவரும் இருக்கிறுமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனை கர்த்தர் எப்பேற்படுறான், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அப்பேற்பட்ட தேவனிடத்தில் நம்ம சேரும்போது நாம் பரிசுத்தமாக போக வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் அதிகாரத்தை சொல்றாரு 22:11 பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகனு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 1 யோவான் 1:7 சொல்றாரு. 1 யோவான் 1:7 படிங்க பார்க்கும். 1 யோவான் 1:7 படிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணுன்னு சொல்லப்படுது படிங்க. நாம் ஒளியில நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமாம், பாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நம்மளை எது தெரியுமா சுத்தப்படுத்தும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுத்தப்படுத்தும், நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. சகல பாவம் நீக்கி நம்ம என்ன பண்ணுவது, பரிசுத்தப்படுத்தும். அருமையான தேவஜனமே, ஒரே இன்றைக்கு நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் அவர். அல்லேலூயா. அப்போ அந்த தேவனிடத்தில் நம்ம சேரும்போது நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், அவர் உங்களோட பேசுவார். இந்த 2024 ஒரு பொருத்தனை பண்ணிங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவரும் சரி, இல்லை நானும் சரி, எல்லாத்தையும் விட வேண்டுமாப்பா, நான் பரிசுத்தமாக வாழணும். ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார். இப்போ நீங்கள் பரிசுத்தமான கர்த்தர் என்ன பண்ணுவார்? உபாகம் 28:9 சொல்கிறாரு, அப்படி நீங்கள் அவர் கட்டளைப்படிலாம் நீ நடக்கும்போது, நீ பரிசுத்தமாக இருக்கும்போது என்ன செய்வார் படிங்க பார்க்கும். உபாகம் 28:9 படிங்க பார்க்கும். உபாகம் 28:9 கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே நிலைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று கண்டு பயப்படுறார். உபாகம் 28:9. சரி, கவனிங்க. அதில் உபாகம் 28:1-2 படிங்க. 1 மட்டும் படிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உனக்கு கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாக செவி கொடுக்கும்போது உன் தேவனே கர்த்தர் எப்போ சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒரு அலையே சொல்லுவோமா? ஆமாம், நீங்கள் அவர் கட்டளைப்படி நடந்து நீ பரிசுத்தமாக வாழும்போது, அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கும்போது உன்னை மேன்மையாக வைப்பாருங்க. நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற தெருவில் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், லேவியராகம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. லேவியராகம் 19ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3, 4 படிங்க. லேவியராகம் 19 1, 2, 3, 4 படிங்க பார்க்கும். நோக்கி அனைத்தோடும் என்னவென்றால் உன் தேவனும் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தமாக இருக்கிறேன். ஆகையால் நீங்களும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருங்கள். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கும். 3ஆம் அதிகாரத்தில் அங்கே வசனங்கள் தெளிவாக சொல்லப்படுது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 16 படிங்க பாருங்கள். 16, 17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. ஒரே பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்தத்தோடு ஆலயத்துக்குள்ளே போகணும், ஆசாரிப்பு கூடத்துக்குள்ளே போகணும், கர்த்தர் உங்களோடு பேசுவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இங்கே அழகாக பவுல் சொல்கிறாரு, நீங்களே தேவனுடைய என்ன இருக்கிறீங்க? ஆலயமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா?
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அல்லேலூயா. சொல், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அப்போ அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் ஆலயம் வந்து பரிசுத்தமாக இருக்கணும். அதனால் மார்க் 7:20 சொல்கிறார். மார்க் 7:20 அவர் சொல்கிறார், நம்முடைய இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறவர்களே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுக்குள்ளே இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் கபடும் காமவிகாரம் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க அருமையான தேவஜனமே. நீங்கள் தானே சொன்னீங்க, நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம் சொன்னீங்க. இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. நல்ல சொல்லுவோமா? எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்களே அந்த ஆலயம் சொல்லிட்டாரு. இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த கோபம் எரிச்சல் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணுங்க. அப்படி இருந்து பாருங்கள், உங்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. உங்கள் ஜெப குறிப்பை நிறைவேற்றுவார். அந்த தேவன் உங்களை அற்புதம் செய்வார். அப்போது நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம மேலே எந்த ரிமார்க்கும் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 11:24 சொல்கிறாரு, பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்திலும் நிறைந்தவனுமாக இருந்தார் என்று சொல்லப்படுது. அப்போது சாட்சியாக இருக்கணும், நல்லவங்களாக நம்ம வாழணுங்க. அல்லேலூயா. இந்த மாதத்தோட வாக்குத்தத்த வசனம் கூட நான் யூடியூப்பில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவன். அல்லேலூயா. ஆமாம், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். என்னுடைய சிமேன் பாஸ்டர் வந்து எனக்கு பிரதர் தான். ஆனால் சிமேன் பாஸ்டர் வந்து ஏன்னா சிமேன் பாஸ்டர் இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ சர்ச்சை கட்டின பிறகு எப்படின்னா சொல்கிறாங்களே, என்னை இன்னும் எல்லாம் திட்டுறாங்க. நீ தான் பாஸ்டர் இருக்கிற, ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிறேன்னு எனக்கு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது எல்லாம் டெவலப் ஆகிட்டு நீங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்ல, மற்றவங்க ஆசீர்வாதம் தான். உண்மையுள்ளவங்க எப்படி போனால் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற முடியும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவங்களும் அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்கங்க நான் சர்ச்சையில் உழக போகிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் சொல்லுங்கள், இல்லைங்க நான் வந்து உண்மையாக தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு நிறைய பிரச்சனை வருது சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, அதை நீங்கள் பார்க்காதீங்க. உங்களை தான் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. அதான் சொல்கிற, உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அல்லேலூயா. என்னங்க 12ஆம் அதிகாரத்தை சொல்கிறாரு, மோசே எப்படி இருந்தானா, மோசையை பற்றி சொல்கிறாரு. அந்த மோவாபிய அந்த தேசத்து அந்த பெண்ணை விவாகம் பண்ணதுனால ஒருவேளை மோசேவுடைய அவங்க அக்காவும் மீரியாமும் அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுவாரா, எங்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி விரோதமாக பேசுனாங்க. ஆனால் ஆண்டவர் 3 பேர் கூப்பிட்றாரு. 3 பேர் கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன்னு சொல்லாருங்க. ஒரு அலைய சொல்லுமா, உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அடிக்கடி எங்கள் ஊரில் சொல்லுவேன், பிரபலமாக இருக்கிற ஊழியக்காரை காட்டிலாம் இயேசுக்கு பிரியமாக நடக்கணும்னு நான் ஆசைப்படுறது. அல்லேலூயா. இயேசுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரர் நம்ம நடக்கணுங்க. அதான் ஆண்டருக்கு நம்ம பயந்து நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், அவர் பரிசுத்தமாக வாழணுங்க. அல்லேலூயா. ஆமாம். முந்தின நாள் ஊழியத்தை நான் புறப்பட்டு போன பிறகு பாதி வேலை வண்டி நின்று போயிடுச்சு, பெட்ரோல் இல்லாமல். பெட்ரோலும் போட்டு தான் வச்சுருந்தேன், ஆனால் எப்படி தான் நின்று தெரில. சரிண்ணா திடீர்னு பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு சொல்லிட்டு நின்னேன். திடீர்னு எனக்கு எதிரில் ஒரு தம்பி வராங்க. அவர் கேட்ட, என்ன ஐயாங்க திடீர்னு பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு. அந்த தம்பி போனாப்புல என்கிட்ட எதுவும் பேச, ஐயா போனால் நில்லுங்கன்னாரு. போனாப்புல 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊற்றி என்ன அனுப்பிச்சு ஊழிக்கு தடையே ஆகலை பாரு. ஒரு அலைய சொல்லுங்க. அப்புறம் தான் வீட்டில் வந்து விசாரித்தா நம்முடைய இளைய மகன் ஒருத்தருக்கார், அவர் எடுத்து ஓட்டிட்டுக்கு போனால் வண்டி வெறிமன் எடுத்துருக்கிறார்.
தடை வந்து எப்படியெல்லாம் வந்தாலும் அந்த தடையை நீக்கி போடுவார் அவர். அல்லேலூயா. ஆமாம், அதான் ஏசாயா 52:12 சொல்கிறார், கர்த்தர் முன்னே போவார், இஸ்ரவேல் உங்களுக்கு பிறகே காக்கிறவர் இருக்கிறார், முன்பதாக பின்பதாக நம்மளை காக்கிறவர் இருக்கிறாருங்க அவர். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு அற்புதம் செய்வாருங்க. உண்மையாக நம்ம இருக்கணும். எந்த பாடு எவ்வளோ கஷ்டம் எது வந்தாலும் நீ உண்மையாக வாழ்ந்து பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், அதுதான் இன்றைக்கி வந்து கிறிஸ்துவனும் சரி அரசியல்வாதிகளும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் கூட ஒரு சில உண்மையெல்லாம் வாழ்ந்து நீங்கள் மறிச்சிருக்கிறேன். கக்கன் என்ற மந்திரி நேர்மையாக இருந்து வாழ்ந்தார், வாடகை வீட்டிலே வாழ்ந்தார் அவர். அல்லேலூயா. ஒரு நம்ம ஜீவனுள்ள தேவனை வணங்குறோம், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம உண்மையாக இருக்கணுங்க. அல்லேலூயா. ஆமாம். எப்போ நல்லவன் சொல்லுவாங்க அக்கா சொல்லுங்கள், எப்போ நல்லது சொல்லுங்கள். சரி, நானே எனக்கு சொல்லிக்கிறேன், நான் செத்தாதான் என்னை நல்லவன் சொல்லுவேன். ஒரு அல்லே சொல்லுங்கள். உயிரோடு இருக்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, செத்தாதான் நல்ல உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும். அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்தால் தான் நம்ம மற்றவங்களை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னார், அவருடைய செய்தி கேட்டு ஒருத்தர் வந்து மனம் மாறினார் சொன்னார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நான் ஒரு இடத்துக்கு நான் ஜெபிக்க போயிருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னார், ஐயா நான் உங்களை பார்த்து தான் நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். இப்போ நான் என்னப்பா பண்ணேன்? இல்லைங்கய்யா, நீங்கள் சினிமா பாட்டுலாம் பாடிருந்தீங்க, அப்படி பாடியிருந்தாலும் இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டேன், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், நான் உங்கள் சாட்சியை நான் பார்த்தேன், நான் இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னார். விலையே சொல்லுவோமா? நிறைய நமக்கு தெரியாமலாம் சிலதான் ஆண்டவர் வந்து அது விலையை செய்கிற இந்த சாட்சியாக வாழறதாங்க ரொம்ப கஷ்டம். உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணுங்க. அல்லேலூயா. அப்படி வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். போல இந்த நாளில் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு பரிசுத்தத்தை பற்றி நம்ம கேட்டுருக்கிறோம். எப்படி ஆசாரிகள் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், சபையார் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், அதை நம்ம கேட்டிருக்கிறோம். நீங்கள் பரிசுத்தமாக வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மேன்மேக வைப்பாருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல மேன்மேக உங்களை வைப்பார். அல்லேலூயா. யோபு 5:9 சொல்கிறார், ஆராய்ந்து பெரிய கடினம் என்னுடைய அதிசயங்களை உங்களை செய்வார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.